கவிஞர் கண்ணதாசனின் முதல் பாடலுக்கு வழிகாட்டிய பிச்சைக்கார சிறுமி. கவியரசரின் சினிமா பயணம் ஆரம்பம் குறித்து ஒரு முக்கிய தகவலை பற்றி பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரைப்பட உலகில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கும் கவியரசர் கண்ணதாசன் தனது பாடல்கள் மூலம் வாழ்க்கையின் தத்துவங்களை ஒலிக்கச் செய்த பெருமைக்கு சொந்தக்காரரான இவரின் முதல் பாடல் உருவான விதம் குறித்த தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது தமிழ் சினிமாவில் 1950 தொடங்கி 1970களின் இறுதி வரை தனது பாடல்கள் மூலம் பல தத்துவங்களை அள்ளி கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். இன்பம், துன்பம், காதல், சோகம் என நவரசங்களையும் தனது பாடல்கள் மூலம் ஒலிக்கச் செய்த கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலருக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். மேலும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்களை தயாரித்த கவிஞர் கண்ணதாசன் கதாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர் என பன்முக திறமையுடன் தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர். ஆனால் தமிழ் சினிமாவில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடலுக்கு அஸ்திவாரம் போட்டது ஒரு பிச்சைக்கார சிறுமி என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை. சினிமாவில் பாடல் எழுத வேண்டும் என்ற ஆசையுடன் சுற்றி வந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு சண்டமாருதம் என்ற பத்திரிகையில் வேலை கிடைக்கிறது. ஆனால் சினிமாவின் மீதுள்ள ஆர்வத்தில் சில மாதங்களிலேயே அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு கோயம்புத்தூரில் உள்ள சினிமா நிறுவனமான ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸில் பாடல் எழுத வாய்ப்பு கேட்கலாம் என்று கோவை செல்வதற்காக ரயிலில் ஏறுகிறார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் நமது ஆசை நிறைவேறுமா, நமது வாழ்க்கை இப்படியே தான் போகுமா என்று யோசித்து கொண்டே இருக்கும்போது ஒரு தம்பதி தங்களது கண் தெரியாத 3 குழந்தைகளுடன் வருகின்றனர். இதை பார்த்த கவிஞர் கண்ணதாசன் நமது பிரச்சனையை விட இவர்களது பிரச்சனை மிகவும் கொடியது என்று யோசிக்கிறார். அடுத்து ஒரு சிறுமி பிச்சை எடுத்து கொண்டே வருகிறாள். பாவம், அந்த சிறுமிக்கும் கண் தெரியவில்லை. இதை பார்த்ததும் கவிஞர் கண்ணதாசனுக்கு பரிதாபம் வருகிறது. அப்போது அந்த பிச்சைக்கார சிறுமி ஒரு பாடலை பாடுகிறாள். சிறிதும் கவலைப்படாதே, மன உறுதி மட்டும் விட்டு விடாதே, சிறிதும் கவலைப்படாதே, மன உறுதி மட்டும் விட்டு விடாதே என்று அந்த சிறுமி பாடிய அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசனை கவர்ந்து விடுகிறது. மனதில் ஒரு திடமான எண்ணமும் தைரியமும் ஏற்படுகிறது. இனி என்ன நடந்தாலும் சரி, சினிமாவில் பாடல் எழுதியே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூரில் இறங்கிய கவிஞர் கண்ணதாசன் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு செல்கிறார். அங்கு ஒருவரை சந்தித்து வாய்ப்பு கேட்டபோது அவர் கவிஞர் கண்ணதாசனை நேராக இயக்குனர் ராம்நாத்திடம் கொண்டு சென்று விட்டு விடுகிறார். அப்போது புதிய கவிஞரை தேடிக்கொண்டிருந்த இயக்குனர் ராம்நாத் கவிஞர் கண்ணதாசனிடம் பாடலுக்கான சிச்சுவேஷனை சொல்லி பாடல் எழுதி வாருங்கள், நாளை மியூசிக் போடலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அப்போது கோயம்புத்தூரில் தன்னுடைய நண்பர் வீட்டில் தங்கி பாடல் எழுத தயாராகும் கவிஞர் கண்ணதாசனுக்கு ரயில் பயணத்தில் அந்த சிறுமி பாடியது நினைவுக்கு வந்து செல்கிறது. அதே போல இந்த படத்தின் இயக்குனர் ராம்நாத் சொன்ன சிச்சுவேஷனும் அந்த பாடலுக்கு ஒத்து போகிறது. அதனால் அந்த சிறுமி பாடிய பாடலை அடிப்படையாக வைத்து கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதி இயக்குனரிடம் கொடுக்கிறார். இயக்குனர் ராம்நாத்துக்கும் அந்த பாடல் மிகவும் அதிகமாகவே பிடித்து போகிறது. பின்னர் அந்த பாடல் மியூசிக் கம்போஸ் செய்யப்பட்டு திரையில் ஒலிக்கிறது. அப்படி வந்த அந்த பாடல்தான் கலங்காதிரு மனமே, நீ கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே, ஒரு தினமே, கலங்காதிரு மனமே, நீ கலங்காதிரு மனமே. கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில் வந்த இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது. உலகத்திற்கு தனது தத்துவ பாடல்கள் மூலம் பல வெற்றிகளை கொடுத்துள்ள கவிஞர் கண்ணதாசனுக்கு
முதல் பாடல் எழுத ஊன்றுகோலாயிருந்தது ஒரு பிச்சைக்கார சிறுமி என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனின் திரைப்பயணத்தில் முதல் பாடல் எழுதுவதற்கு ஊன்றுகோலாக இருந்தது ஒரு பிச்சைக்கார சிறுமி என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற பல பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.